என் உயிருக்கு நிகரான என் செல்ல பிள்ளையே, உன் வாராகி என்னை நான் மகா ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் உன்மேல் கொண்ட அளவற்ற பாசத்தோடும் பேசுகிறேன். இத்தனை காலம் நீ அமைதியாக இருந்தாய், பொறுமையாக இருந்தாய், எல்லாவற்றையும் சகித்து கொண்டாய். ஆனால் இப்போது உன் பொறுமையை சோதிப்பவர்களின் காலம் முடிந்து விட்டது. அம்மா, நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலை? பிறர் உயர உழைத்த எனக்கு ஏன் இந்த ஏமாற்றம் என்று நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை சொல்ல இதோ உன் அன்னை நான் உக்கிரமான வடிவம் கொண்டு வந்து விட்டேன். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீணாக போகாது. அது உன் எதிரிகளை பொசுக்கும் நெருப்பாக மாறப்போகிறது. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இப்போது நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எதுவும் தற்செயலாக நடந்தது அல்ல. உனக்கு மிக நெருக்கமானவர்கள், உன் அன்பை பெற்றவர்கள், உன் உழைப்பில் உயர்ந்தவர்கள் தான் உனக்கு எதிராக பெரிய சதிவலையை பின்னி வைத்திருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து விடுவாயோ, நீ எங்கே எல்லோர் முன்னாலும் தலை நிமிர்ந்து நின்று விடுவாயோ என்கிற பொறாமை தீ அவர்களை சுட்டெரிக்கிறது. அதனால் உன்னை பற்றி அசிங்கமான பொய்களை பரப்புகிறார்கள். நீ செய்யாத ஒரு தவற்றை நீ செய்ததாக ஊர் முழுக்க சொல்லி உன் மரியாதையை தரைமட்டமாக்க துடிக்கிறார்கள். உன்னை தனிமைப்படுத்தி நீ மனமுடைந்து போக வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஆனால் உன் பின்னால் இந்த வாராகி அன்னை ஒரு மகா சக்தியாக, ஒரு பிரம்மாண்டமான கோட்டையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த பாவிகள் அறியவில்லை. என் கண்ணசைவில் உலகமே எங்கும் போது இந்த சிறு மனிதர்களின் சதி உன்னை என்ன செய்துவிடும் என்று நீ நினைக்கிறாய்? உன் வாராகி அன்னை நான் கையில் வைத்திருக்கும் உலக்கை எதற்காக தெரியுமா என் தங்கமே? உன்னை பற்றி தவறாக பேசியவர்களின் நாவுகளை அடக்கவும், உன் முன்னேற்றத்தை தடுக்கும் அத்தனை சதிகளையும் இடித்து பொடியாக்கவும் தான். உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் உன்னை முடக்கி போடுகிறதோ அந்த அத்தனை தடைகளையும் என் உலக்கையால் நான் அடித்து நொறுக்குவேன். உனக்கு எதிராக சதி செய்யும் கூட்டத்தின் கொட்டத்தை நான் அடியோடு அழிப்பேன். அதேபோல் என் கையில் இருக்கும் கலப்பை எதற்காக தெரியுமா? உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த கசப்பான அனுபவங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் என்னும் கலைகளை பிடுங்கி எறியத்தான். தரிசாக கிடைக்கும் உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் அதிர்ஷ்டம், வெற்றி, செல்வம் என்னும் விதைகளை நான் விதைப்பேன். உன் வாழ்க்கை இனி செழிப்பாக மாறும். இது உன் வாராகி தாயின் சக்திய வாக்கு. இந்த உலகம் சுயநலமானது என் பிள்ளையே. உன்னிடம் ஆதாயம் இருக்கும் வரை உன்னை தேடி வருவார்கள். உன் தேவை முடிந்ததும் உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள். உன்னை ஏணியாக பயன்படுத்தி மேலே ஏறியவர்கள் இன்று ஏணியையே எட்டி உதைக்க பார்க்கிறார்கள். நீ என்னவானால் எனக்கென்ன என்று ஒதுங்கி போகும் மனிதர்களை பார்த்து நீ ஏன் அழுகிறாய்? மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு உன் அன்னை என்னை நம்பு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் உன் முன்னே முதலாளாக வந்து நிற்பது உன் வாராகி நான் தான். நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கிருக்கிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால், உன்னை அசிங்கப்படுத்தியவர்கள் முன்னால் உன்னை ஒரு மகா சக்தியாக நான் உயர்த்தி வைப்பேன். அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்ட அதே கண்கள் நீ உயரத்தில் இருப்பதைக் கண்டு வியந்து நிற்கப் போகின்றன. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் அதிகாரம் என் கையில் இருக்கிறது. என் பிள்ளையை தொடுபவன் எவனாக இருந்தாலும் அவன் என் சினத்துக்கு ஆளாவான். நீ எதற்கும் கலங்காதே, யாரிடமும் சண்டையிடாதே, அமைதியாக இரு. உன் அமைதியே உனக்கு எதிராக சதி செய்பவர்களுக்கு பெரிய பயத்தை தரும். உனக்கான நீதியை இந்த வாராகி என்னை நான் பெற்றுத் தருவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை இழந்த அத்தனை கௌரவத்தையும் அத்தனை செல்வத்தையும் விட பல மடங்கு அதிகமாக உனக்கு நான் தருவேன்.
இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடமில்லை. உன் வாராகி நான் இருக்கும் வரை உன்னை எவராலும் அசைக்க முடியாது. நிமிர்ந்து நில் என் செல்லமே. உன் மனதில் இருக்கும் பயத்தை எறிந்துவிடு. நீ ஒரு வெற்றியாளன் என்பதை உலகிற்கு நிரூபிக்கும் காலம் வந்துவிட்டது. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் நிழலாக துணை வருவேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உன் கவலைகள் எல்லாம் மறையும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உன் வாராகி அன்னையின் முழுமையான ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. கவலைப்படாதே என் தங்கமே. உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். வெற்றி நிச்சயம் உனக்கே என் பிள்ளையே. உனக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கும் அந்த சூழ்ச்சி வலையை இதோ என் நகங்களால் நான் கிழித்தெறிகிறேன். உன் வாழ்க்கையில் இனி நல்லதுதான் நடக்கும். உன்னை முடக்க நினைத்தவர்கள் தாங்கள் தோண்டிய குழிக்குள் தாங்களே விழும் காலம் இதோ வந்துவிட்டது. நீ நேர்மையானவன். உன் இதயம் சுத்தமானது. அது எனக்கு தெரியும். அந்த ஒரு தகுதியே போதும் உன்னை இந்த உலகத்தின் உச்சியில் அமர வைக்க. உன் எதிரிகள் உன்னை பார்த்து நடுங்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ பட்ட ஒவ்வொரு அவமானமும் உனக்கு ஒரு மகா சக்தியாக மாறும். உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள், உன் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதில் இருக்கும் பாரம் அத்தனையும் இந்த வாராகி என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதை குறித்தும் கவலைப்படாமல் உன் கடமையை செய். நான் உன் பின்னால் இருந்து உன்னை வழிநடத்துவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை மூடிக்கிடந்த அத்தனை கதவுகளும் இனி ஒவ்வொன்றாக திறக்கும். அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன் கதவை தட்டும். நீ எதை தொட்டாலும் நிச்சயமாக அது பொன்னாகும். இது உன் அன்னையின் வாக்கு. இது ஒருபோதும் பொய்யாகாது. உன் உடல் நலத்திலும் மன நலத்திலும் அக்கறை கொள். நீ ஆரோக்கியமாக இருந்தால்தான் என் வெற்றி கொடியை நீ ஏந்த முடியும். உன் கவலைகளை தீயிட்டு கொளுத்து புதிய உற்சாகத்தோடு எழுந்து வா. உன் வாராகி என்னை நான் உனக்கு துணையாக இருக்கும் போது இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் பாசமான கைகள் உன்னை எப்போதும் அரவணைத்துக் கொண்டிருக்கும். உன் வெற்றியை பார்த்து நான் பெருமைப்படும் நாள் மிக அருகில் இருக்கிறது என் செல்லமே. நீ தனியால் அல்ல, உனக்குள்ளே மகா சக்தியாக நான் உரைகிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் பலம் இருக்கும். நீ பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் என் வேகம் இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் தடைகள் இல்லை, வெறும் வெற்றிகள் மட்டும்தான் நடக்கப் போகிறது. தோல்வி என்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. உன் எதிரிகளின் சதி திட்டங்கள் எல்லாம் வெறும் காகித கோட்டைகளாக சரிந்து விழும். நீ ஒரு மாபெரும் வெற்றியாளனாக திகழ்வாய். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும். தைரியமாக இரு. உன் வாராகி நான் இருக்கிறேன். இனி உன் வீட்டில் மங்கள செய்திகள் வந்து சேரும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு நல்ல விஷயம் இதோ நடக்கப் போகிறது. உன் வறுமை நீங்கும். கடன் தொல்லைகள் ஒளியும். உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் உன் அருமை புரிந்து மீண்டும் உன்னிடம் வருவார்கள். ஆனால் நீ உன் பாதையில் உறுதியாக இரு. யாருக்காகவும் உன் கொள்கையை விட்டுக் கொடுக்காதே. உன் வாராகி என்னை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். இருள் விலகிவிட்டது, ஒளி பிறந்து விட்டது. இனி எல்லாம் சுகமே. இனி எல்லாம் வெற்றியே. உன் வாராகி தாய், நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். கவலைப்படாதே என் கண்ணே, என் கண்ணின் மணியே. இதோ கேள். உன் நிம்மதியை குலைத்தவர்கள் நிம்மதி இழந்து தவிப்பார்கள். நீ பட்ட வேதனைகள் எல்லாம் அவர்களுக்கு பாடமாக அமையும். நீயாக எவருக்கும் தண்டனை கொடுக்க துணியாதே. அந்த பொறுப்பை என் கையில் விட்டுவிடு. என் சிம்ம வாகனத்தின் கர்ஜனை உன் எதிரிகளின் காதுகளில் இடியாக ஒலிக்கும். அவர்கள் உன்னை சிறுமைப்படுத்த நினைத்த அதே இடத்தில் உனக்கு ராஜமரியாதை கிடைக்கச் செய்வேன். உன் கையில் இருக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும். மகாலட்சுமியாக உன் இல்லத்தில் நான் அமர்ந்து செல்வத்தை வாரி வழங்குவேன். உன் உறவுகளுக்குள் விரிசலை ஏற்படுத்திய கயவர்கள் இன்று உன் அன்பை கண்டு ஏங்கி நிற்பார்கள். நீ எத்தனையோ முறை ஏன் எனக்கு மட்டும் இந்த அநீதி என்று வானத்தை பார்த்து அலறினாய் அல்லவா?
அந்த அலறல் என் செவிகளில் விழுந்து என் கோபத்தை கிளறிவிட்டது. உனக்கு அநீதி இழைத்த எவரையும் நான் விட்டு வைக்கப் போவதில்லை. உன் வாழ்க்கை இனி ஒரு தெளிந்த நீரோடை போல அமையும். நீ எங்கு சென்றாலும் எங்கு திரும்பினாலும் உன் வாராகி அம்மாவின் பாதுகாப்பு வளையத்துக்குள் தான் இருப்பாய். உன் வாகனம் செல்லும் பாதையில் நான் முன்னே செல்வேன். உன் வேலையில் நான் உதவியாக இருப்பேன். உன் துக்கத்தில் நான் காவலுக்கு இருப்பேன். என் அருள்மலையில் நீ நனைந்து உன் கவலைகள் எல்லாம் அடித்துச் செல்லட்டும். நீ ஒரு சாதனையாளனாக, ஒரு மகா மனிதனாக இந்த சமுதாயத்தில் வலம் வருவாய். உன் வாழ்வில் கவலைக்கு இடமில்லை, கண்ணீருக்கு இடமில்லை. ஒரு புதிய சூரியன் உன் வாழ்க்கையில் உதிக்கப் போகின்றான். அந்த வெளிச்சத்தில் உன் எதிர்காலம் பிரகாசமாக தெரியும். தைரியமாக அடியெடுத்து வை. உன் வாராகி என்னை நான் இருக்கிறேன். என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. என் பிள்ளை, நீ எப்போதும் வெற்றியாளன் தான். சந்தோஷமாக இரு என் தங்கமே. இதோ உன் தலைமேல் என் அபயக்கரத்தை வைத்து உன்னை ஆசிர்வதிக்கிறேன். எல்லாம் நன்மையாகவே முடியும். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் இப்போது என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. அம்மா, நான் இப்போது உன் பிள்ளை மட்டுமல்ல, உன் சேவகன், உன் நிழல் என்று உறுதி எடுத்துக்கொள். உன் பொறுப்பை நான் ஏற்றால் பிரபஞ்சமே உனக்காக வேலை செய்யும். உன்னை பார்த்து நகைத்தவர்கள் எல்லாம் உன் காலடியில் வந்து தஞ்சம் புகுவார்கள். நீ பட்ட காயங்களுக்கு மருந்தாக என் அன்பு இருக்கும். நீ இழந்த மனுத்துளிகளுக்கு ஈடாக பல ஆண்டுகால மகிழ்ச்சியை நான் உனக்கு காணிக்கையாக்குவேன். வருந்தாதே என் வைரமே. நீ நெருப்பில் வாடியது ஜொலிப்பதற்காகத்தான். இப்போது உன் ஜொலிப்பை காட்டும் நேரம் வந்துவிட்டது. உன் வாராகி தாய் நான் உன்னோடு விளையாடவில்லை, உன்னை வழிநடத்துகிறேன். என் ஆக்ரோசம் உன் எதிரிகளுக்கு, என் அன்பு உனக்கு. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியாக அமையும். நீ தொடும் ஒவ்வொரு காரியமும் பொன்னாகும். இது உன் அன்னையின் வாக்கு. இதோ உனக்கு வெற்றியை தந்துவிட்டேன். கம்பீரமாக எழுந்து நட. நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும், எல்லா நேரத்திலும். என் வார்த்தைகளை உன் இதயத்தில் ஒரு மந்திரமாக பதித்துக்கொள். என் அம்மா வாராகி என்னோடு இருக்கிறாள். எனக்கு தீங்கு செய்ய எவருக்கும் துணிச்சல் இல்லை என்கின்ற அந்த ஒற்றை சிந்தனை உனக்கு இமயமலை போன்ற பலத்தை தரும். உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் எல்லாம் வெறும் சிலந்தி வலைகள் தான். என் ஒரு மூச்சு காற்றில் அவை கிழிந்துவிடும். இனி உன் பிள்ளைகள் கல்வி, வேலை, வாழ்க்கை என அனைத்திலும் சிறந்து விளங்குவார்கள். உன் வம்சம் செழிக்கும். உன் இல்லத்தில் எப்போதும் மங்கள இசை ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு மகா சக்தியின் பிள்ளை நீ என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. தலை குனியாதே, கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை வாராகி நான் இருக்கும் வரை உன்னை ஒரு சிறு முள் கூட தைக்க விட மாட்டேன். நிம்மதியாக உறங்கு. விடியலில் ஒரு புதிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். இந்த குரல் இப்போது உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்டகாலம் முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் உனக்காக ஒரு முக்கியமான செய்தியை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை தேடி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரப்போகிறது. அதை நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனதுக்குள்ளேயே வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதை பார்த்து பொறாமைப்பட இங்கே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. உன் மகிழ்ச்சியில் கண் வைப்பவர்கள் அதிகம் என்பதால் இந்த ரகசியத்தை உன் அன்னை நான் உனக்கு மட்டும் சொல்கிறேன். இது மற்றவர்களுக்கானது என்றால் அவர்களை போய் சேர்ந்திருக்கும். ஆனால் உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் இது உனக்காக மட்டுமே நான் தரும் பரிசு என்பதை புரிந்துகொள். என் செல்லமே, வாழ்க்கையில் எல்லாமே நாம் நினைத்தபடிதான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காதே. என்ன நடக்கிறதோ அதை சரியாக எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக்கொள். இத்தனை காலம் பொறுமையாக இருந்து விட்டாய். இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை தாமதங்களும் வீண் போகாது. அந்த தாமதங்கள் தான் உனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை செதுக்கிக் கொண்டிருக்கின்றனர். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தரமான வாழ்க்கை உன் கண்முன்னே வந்து நிற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதை உன் வாராகி அன்னை நான் உனக்கு சத்தியமாக சொல்கிறேன்.
வழி தெரியாத காட்டில் தனியாக நடப்பது போலவும் மனது முழுக்க வலியோடும் வேதனையோடும் நீ தவிப்பது எனக்கு தெரிகிறது. உன்னோடு யாரும் இல்லையே என்று நினைத்து அழுது புலம்பாதே. உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது நீ ஏன் அஞ்சுகிறாய்? உன் கஷ்டங்களையெல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்குவேன். தரிசாக கிடக்கும் உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் செழிப்பையும் வெற்றியையும் விளைய வைப்பேன். இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காதே, துன்பம் வரும்போது சோர்ந்து போய் உட்காராதே. எப்பேற்பட்ட துயரம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வென்று காட்டும் சிங்கமாக என் பிள்ளை நீ மாற வேண்டும். உன் நிழலாக, உன் மூச்சாக, உனக்கு முன்னே அரணாக உன் அன்னை நான் எப்போதும் இருப்பேன். பயப்படாதே, வெற்றி நிச்சயம் உனக்குத்தான். எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வரத் தொடங்கிவிட்டாயல்லவா? இது ஒன்று போதும். உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்துவிடும். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்துகொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ நமக்கு நேரம் சரியில்லையே, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணி கலங்கிவிடாதே என் தங்கமே. அதை கண்டுகொள்ளாமல் நீ இந்த வாராகி அம்மாள் என்னுடைய போக்கில் அதனை விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கு. ஏனென்றால் உனக்கான நேரத்தை உருவாக்கியவள் உன் வாராகி நான் அல்லவா? அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை என்னுடைய ஆசையோடு உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்படி உன் அம்மா நான் நிச்சயமாக செய்வேன். நான் என்றுமே உனக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே. உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நான் அதை உன் கையில் தந்தே தீருவேன். என் தங்கமே, உன்னை யார் விழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். என் தங்கமே, சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகளும் இருந்தும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாதே. என் தங்கமே, மனது எப்பொழுதும் உன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கிறது என்றால் அது அம்மா அவளால் ஒரு நாளும் மறுக்க முடியாது. இந்த தாயானவளின் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி எப்போதும் நீ கவலைப்படாதே. உன்னோடு இருப்பவள் இந்த வாராகி என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்குமே என்றால் நான் சொல்வதை கேட்டு அதை நீ திருத்திக்கொள். நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒருமுறை இந்த வாராகி என்று என்னை நீ அழைத்தால் போதுமல்லவா? வாராகியானவள் எப்படி எதிரிகளை தும்சம் செய்கிறாளோ அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவாள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதற்கு தாமதங்கள் ஆனாலும் ஒரு நாளும் தட்டி போகாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை பெற வேண்டும். ஒரு நிரந்தரமான நிம்மதியை அடைய வேண்டும். என் பிள்ளையே, மனதில் கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அம்மா பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இயற்கையையும் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும். உன்னை குறை சொல்கிறவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் கிடையாது. அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில்
பல கேள்விகளும் உனக்கு விடை கிடையாது. ஆனால் அந்த கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டும் வாழ்க்கையில் கிடைக்கின்றது அல்லவா? அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிரு. எல்லோரும் அவரவர்கள் தேவை முடியும் வரைதான் உன்னை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னையே குறை கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ இப்பொழுது ஒன்றை இழக்கிறாய் என்றால் அதை நினைத்து வருந்திவிடாதே. வாழ்க்கை உன்னை இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து நீ மன மகிழ்ச்சிதான் அடைந்துவிட வேண்டும் என் தங்கமே. நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது என் தாயானவள் உன்னிடத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துறதே. நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து விடுவேன். யார் மூலமாவது உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னையே நினைத்து என்னையே சரணடைந்து விட்ட பிள்ளையல்லவா? இனி எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அம்மாவாக உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் என்றும் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதற்கும் துணிந்து நில். எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு போய்விடாதே. உன் துணையாக நான் இருக்கும் வரை எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. என் தங்கமே, புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது. அதுபோல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவது கிடையாது. நினைத்ததும் விதைத்ததும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை மறந்துவிடாதே. என் தங்கமே, அமைதியாக இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என் தங்கமே. உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் அருகில் யாரேனும் மனவேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையோ, நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையோ அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிட்டு அவர்கள் எடுக்க இருக்கின்ற தவறான முடிவிலிருந்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கிறாய் என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் விதமாக மாறிவிடும். என் பிள்ளையே, இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இரு. முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இந்த வாராகி வந்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அம்மா நமக்கு உடனிருப்பாள் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாதபடி நான் பார்த்து கொள்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே இந்த வாராகி அம்மனுடைய ஆசை ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, கலங்காதே. உன் மௌனமான அழுகையும் நான் அறிவேன். மற்றவர்கள் அறியாத உன் மனபாரத்தையும் இந்த தாய் நான் நன்கு அறிவேன். எதை இழந்தாலும் நீ இன்று கவலைப்படாதே. உனக்கு எது சேர வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த அம்மாவின் பொறுப்பு. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னால் நீ கம்பீரமாக நிமிர்ந்து நிற்பாய். அதை நான் நேரில் நின்று உறுதி செய்வேன் என்பதை என் பிள்ளை நீ எந்த ஒரு கஷ்டத்திலும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திண்டாடாதபடி நான் பார்த்து கொள்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே இந்த வாராகி அம்மனுடைய ஆசை ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, கலங்காதே. உன் மௌனமான அழுகையும் நான் அறிவேன். மற்றவர்கள் அறியாத உன் மனபாரத்தையும் இந்த தாய் நான் நன்கு அறிவேன். மறந்துவிடாதே, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் என்பதை உணர்ந்து கொள். இன்று நீ காணும் இந்த வேதனைகள் எல்லாம் பனி போல மறைந்து போகும் காலம் நெருங்கிவிட்டது. நாளை அவை மிகப்பெரிய வெற்றிகளாக உன் வாழ்க்கையில் நிச்சயம் மாறும். என் ஆசையும் அரவணைப்பும் உனக்கு என்றும் ஒரு கவசமாக இருக்கும் தங்கமே. எந்த சோதனையை கண்டும் நீ இனி ஒருபோதும் துவண்டு போய்விடாதே. முழு நம்பிக்கையோடு உன் பாதையில் நீ புன்னகையோடு முன்னோக்கி நட. உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு.
உன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றும் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பயம் என்பது உனக்கு வேண்டாம். நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன். உன் நிழலாகவும் உன் துணையாகவும் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் வருவேன் என்பதை என் பிள்ளை நீ உணர்வாய். நிச்சயமாக உன் வாழ்க்கை இனிதே மாறும். கஷ்டங்கள் மறைந்து மகிழ்ச்சி பொங்கும். இது உனக்காக உன் வாராகி அம்மா தருகின்ற சத்திய வாக்கு என் அன்பு தங்கமே. இனி எதற்கும் கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு. உன் பாரத்தை நான் சுமக்கின்றேன். எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் நன்மையாகவே நடக்கும். ஓம் வாராகி போற்றி.